உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கூட சொல்ல போகிறேன். ಇವತ್ತು ನಿಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿಯನ್ನು ಹೇಳಿ, நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ನೀವು ದೇವರಿಂದ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು. சூழ்நிலைகள் ஒருபோதும் உங்களை ஜெயிக்க முடியாது. ಯಾವ ಕಾರಣಕ್ಕೂ ಸಂದರ್ಭಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಜಯಿಸಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. உலகத்தின் பயமுறுத்தல் ஒருபோதும் உங்களை ஜெயிக்க முடியாது. ಲೋಕದ ಭಯದ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. சாத்தான் ஒருபோதும் உங்களை ஜெயிக்க முடியாது. ಸೈತಾನನು ಒಂದು ಕಾಲ ನಿಮ್ಮನ್ನು ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. காரணம் நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ಏಕೆಂದರೆ ನೀವು ದೇವರಿಂದ ಉಂಟು நீங்கள் ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು. தேவனுடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிறீர்கள். ನೀವು ದೇವರ ಸೃಷ್ಟಿಯಾಗಿದ್ದೀರಿ. அவருடைய சாயலிலும் சார்வத்திலும் உண்டாக்கப்பட்டவர்களாய் ನೀವು இருக்கிறீர்கள். ದೇವರ ರೂಪದಲ್ಲೂ ಸ್ವರೂಪದಲ್ಲೂ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. எல்லாவற்றுக்கும் மேலாக ಎಲ್ಲಗಿಂತ ಮೇಲಾಗಿ அந்த தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். ಆ ದೇವರು ನಿಮ್ಮ ಒಳಗೆ அது ವಸಿಸುತ್ತಾನೆ. சாதாரண தெய்வம் அல்ல. ಈತನು ಸಾಧಾರಣವಾದವನಲ್ಲ. அவர் பெரியவராய் உன்னோடு இருக்கிறார். ಆತನು ನಿನ್ನ ಬಳಿ ಮಹಾ ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனபடியாலே நெடுங்காலம் நீ காத்திருந்த காத்திருப்பு, ಅದರಿಂದ ಅನೇಕ ಕಾಲ ನೀವು ಕಾದಿರುವುದು, நெடு நாட்களாய் நீ ஜெபித்துக் கொண்டிருந்த ஜெபம், ಅನೇಕ ದಿನವಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರುವ ಪ್ರಾರ್ಥನೆ, நிச்சயம் உனக்கு ஜெயமாய் முடியும். ಅದು ಖಂಡಿತ ನಿನಗೆ ಜಯವಾಗಿ